பாப்பா பாப்பா இங்கே பாரு பாப்பா பாப்பா பாப்பு பாப்புட்டி தர்சிகா இங்கே பாரு பார்க்க மாட்டியா? இங்கே பாருங்க, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அப்பாயை இங்கே பாருங்க, நான் சமைச்சிட்டு வரமுன்ன வீட்டை எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. பார்த்தீங்களா, காயெல்லாம் கொட்டி இந்த வீடு வீடாக இருக்குது. இங்கே பாருங்க, நீங்களே பாருங்க, பாய் எல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்காங்க. இதை பூரா க்ளீன் பண்ணணும். அம்மாவுக்கு ஒரு உதவி செய்யடானா செய்ய மாட்டான். நேற்று நம்ம ராதா அக்கா வந்து ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி நம்மளும் செய்வோமே அப்படின்ட்டு செஞ்சேன். ஆனால் கொஞ்சம் தண்ணீர் மட்டும் கொஞ்சம் கூடி விட்டது. நான் வந்து அளவாக வைப்பேன் எப்பயும், அதனால் இன்னைக்கு எனக்கு தெரியல. கொத்தவரங்காய் பொரியல், எங்கள் ஊரில் சீனியரைக்கான்னு சொல்லுவோம். சரி, வீடியோ எடுப்போமா? மணியாச்சு பாருங்க. 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் துணி மிஷினில் போட்டிருக்கேன். இந்த ரூம் எப்படி கிடக்கு பாருங்க. இன்னைக்கு பூரா க்ளீனிங் வேலை தான் பார்க்கணும். இது பூரா தலாணி போர்வை வைக்கிறது. என்னாச்சு, ஸ்டூல் மேலே வச்சுருப்பேன். ஸ்டூலை வந்து வீட்டுக்கு பெயிண்ட் பூசுறாங்க இல்லையா, சரி சரி சரி, நான் பேசட்டுமா? வீட்டுக்கு வந்து நான் பேசுகிறேன்னு அவங்களும் போட்டிக்கு பேசுகிறாங்க. வீட்டுக்கு பூசணும்னு சொல்லி ஸ்டூலில் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, துணிமணி போர்வை இருவ தலானியில் ஏன்னா இந்த சேரில் போட்டு அமைக்காச்சு. வீட்டில் 2 சேர் தான் இருக்குது. நம்ம வீட்டில் 2 சேரில், ஒரு சேரில் துணிமணி, அந்த கீழே உள்ளது துவைச்சது. முந்தா நேற்று துவைச்சது, நேற்று மடிக்கணும், ஊருக்கு போனதுனால மடிக்கலை. சாயந்தரம் டயர்டாயிருச்சு, அதனால் நான் மடிக்கலை. நல்ல ட்ரைனிங் ஆகுதுல்ல இந்த பாப்பா. இது வந்து துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற துணி, இது வந்து துவைச்சி வச்சிருக்கிற துணி. இப்போ தான் முடிஞ்சிருக்கு, இப்போ தான் நின்றுருக்கு, இன்னும் வயரே எடுக்கல பாருங்க. அதை போய் எங்கள் வீட்டுக்காரர் வரும் காயப்படணும். உங்களுக்கு முக்கியமான விஷயங்க, நேற்று நான் தஞ்சாவூர் போனேன்ல, டிக்கெட் எவ்வளோ தெரியுமா? வாங்க காட்டுறேன். பாப்பா செத்தனோட நில்லு, அம்மா சேர் ரெடி பண்ணி நிற்கிறேன், உட்கார். பார், 5 நிமிஷம் நிற்கக்கூடாது, உடனே சினுங்கிடுவாங்க. ஆத்தே, வயசு ஆக 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 உடம்புல உள்ள தெம்பு கும்பெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க. என்ன செய்கிறது? 33 வயசில் எல்லா வியாதியும் வந்துருச்சு. பார்த்துங்களா, கூட்டிடுவோம். கூட்ட முடியாது, பேசினாங்கிட்ட கேட்குமேன்னு பார்த்தேன். இந்த சேரில் உட்காந்து இப்போ வீடியோ எடுக்கணும், அதுக்கு அப்படியே உட்காந்துக்குருவோம். உயரமாக தெரியும், பரவாயில்ல, ஸ்டாண்டில் வச்சுக்கட்டுமா? நேற்று இந்த சேலை கட்டியிருந்தேன்ல, அதை நான் கைட்ட துவைக்கணும், மிஷினில் போட முடியாது. இந்த சேலை நிறைய பேர் நல்லா இருந்துச்சு நீங்கள. இது வந்து நான் சேலையெல்லாம் வாங்க மாட்டேங்க, நான் தீபாவளிக்கு மட்டும் வருஷத்தில் ஒரே ஒரு சேலை தான் வாங்குவேன். இந்த சேலை வந்து என் சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்தது, மணத்து கிடக்கு புது சேலை வாசனை. இது வந்து எப்போ வாங்கி கொடுத்தாங்க, இப்போ ஒரு 10-20 நாள் இருக்கும். வந்து சரி, அவங்க நம்ம கட்டலைன்னு நினைப்பாங்க. இந்த வெயிலுக்கு நான் லேசாக இருக்குமேன்னு நினச்சி கட்டினேன். ஆனால் வெயிலில் இந்த கல்லுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றும் நல்லா லேசாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. அவங்க வாங்கி கொடுத்த சேலை தான். இன்னொன்று அன்றைக்கே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், இதையும் ஜாக்கெட்டு தச்சுட்டாங்க. இதாக இருப்பாருங்க, இந்த சேலை ஜாக்கெட்டு தச்சுட்டேன். இதை வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு செஞ்சுருங்க. அதுலேயும் பொப்பு கை வச்சுருக்கேன். இந்த அக்கா சத்தம் போடணும்னா வேறு மாதிரி வைக்க சொன்னேன், சும்மா முழுக்கிட்டீங்க. சரி இருக்கட்டும். இது இப்போ இதே ட்ரெண்டிங்குங்கிறாங்க எங்கள் ஊரில். இந்த ஜாக்கெட்டை தைக்கிறதுக்கு எனக்கு 200 ரூபா. அதாவது இந்த சேலை முந்தி அடித்து, இந்த சேலையை மிந்தி அடித்து இந்த ஜாக்கெட்டு தைக்க 200 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோ போடுவாங்கன்னு சொல்லுங்கள். நான் டிசைன்லாம் எதுவும் வைக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இப்படித்தான் நான் பிளேனாக தான் போடுவேன் எப்பயுமே. ஜாக்கெட்டு பிளேனாக தான் போடுவேன்.
இது எப்படி தைச்சிருக்காங்கன்னு தெரியல. லூஸாக தான் இருக்கா பிடிப்பா இருக்கான்னு தெரியல. லூஸாக இருக்கிறத நல்லது. பாப்பா வச்சுக்கிட்டு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க முடியாது. இது நல்லாயிருக்கு. ஜாக்கெட்டு நல்லா தான் தைச்சிருக்காங்க. 200 ஒரு ஜாக்கெட்டு முந்தி அடித்து ஜாக்கெட்டு தைக்க. லைனிங் துணியோட உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து தஞ்சாவூர் போனேன் பார்த்தீங்களா, டிக்கெட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? நேற்று வந்து கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர் போன டிக்கெட். பலாப்பழ வாசனை வருது. ட்ரெயினில் பலாப்பழம் வந்துச்சு. 20 ரூபாய்க்கு வாங்கினேன். எங்கள் வீட்டுக்கார் சாப்பிடுவாருன்ட்டு. நான் சாப்பிடுவேன். நான் எதாக இருந்தாலும் இனிப்புனா நான் பேய். சாப்பாடுனாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். சைவத்தில் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டுக்கார் எதை வேணால் கொடுத்தாலும் சாப்பிடுவார். இங்கே பாருங்கள், 10 ரூபா அதே டிக்கெட்டு தெரியுதா? இந்த போட்டிருப்பாருங்க, 10 ரூபா டிக்கெட்டு. இது வந்து மிஷினில் இருந்து வந்த டிக்கெட்டு. காலையில் ஒரு டிக்கெட் எடுத்தேன். அந்த டிக்கெட் எங்கே இந்த இருக்கு பாருங்க. இது வந்து இதுதான் தாராசுரத்தில் கொடுத்த டிக்கெட்டு. தாராசுரம் டு தஞ்சாவூர். இது வந்து மனுஷன் வந்து எடுத்து கொடுத்த டிக்கெட்டு. இது வந்து இந்த ஜீப்பு மூலியமா கொடுத்தாதே கொடுப்பேன்னு இருந்துச்சுங்க பாருங்க. இது வந்து தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரும்போது எடுத்த டிக்கெட்டு 10 ரூபா. இதே பஸ்ஸில் போனோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா 50 ரூபா 50 ரூபா இருக்கும் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. பஸ்ஸில் கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூருக்கு 50 ரூபா. ட்ரெயினில் போனால் 10 ரூபா தான். எதுக்காக நான் ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒன்று, எனக்கு பஸ்ஸு ஒத்துக்கிறாதுங்க. நல்லா சொல்லிட்டேன், கேட்டுக்குங்க. பஸ்ஸு ஒத்துக்கிறாது. இன்னொன்று, எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் என்னால் இங்கேருந்து என் ஊருக்கு கம்னாட்டி மன்னிச்சுக்கோங்க வஞ்சுவிட்டேன். அந்த புள்ள மேலே, பச்சை புள்ள மேலே போய் கழுத்தில் ஏறி உட்காடுறான். வாடா, அவனை வெளுக்குறேங்க வாடா. அப்போ இங்கேருந்து நம்ம எங்கள் அப்பா பார்க்க போனோம்னா ஒரு ட்ரெயின் 2 பஸ்ஸு மாறி போகணும். நான் விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டைக்கு ஒரு பஸ்ஸு, அருப்புக்கோட்டையிலேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு பஸ்ஸு, 2 பஸ்ஸு. அதே மாதிரி விருதுநகர் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ. அதே மாதிரி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் போனோம் வீட்டுக்கு, அதுக்கு ஒரு ஆட்டோ. 4 இது மாறி நான் பிள்ளைகளை வச்சு ட்ரெயின், 2 பஸ்ஸு, 2 ஆட்டோ. இந்த பிள்ளைகளை வச்சு நம்ம தேலை ஏறி இறங்க முடியுமா? முடியாது. எங்கள் வீட்டுக்கார வாங்கன்னா இங்கே வேலை நடக்குது, வரமாட்டேன்றோம். நேற்றே கூப்பிட்டேன், ராதாக்கா பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த இருக்குது. அவர் வந்தாருன்னா போன உடனே நம்ம பஸ்ஸில் கூட எப்படியாவது கண்ணை மூடி வந்தாலும் வந்துடலாம் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் கொஞ்சம் தைரியமாக வந்துடுவேன். வாந்தி வந்து அவர் பார்த்துக்குருவார் அப்படின்ட்டு. ஆனால் இவர் வரமாட்டார். இப்போ நாளைக்கு தருணை கூப்பிட போகணுன்னா அவர் மட்டும்தான் போகணும், நான் போக முடியாது. சுற்றி பார்க்குறது தாங்க என் உடம்புல உள்ள ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனையில் இதுவும் ஒன்று. பஸ்ஸு ஒத்துக்க மாட்டேக்கி, அதுதான் கஷ்டமாக இருக்குது. பார்த்துக்குங்க. 10 ரூபாய்க்கு போக 10 ரூபா, வர 10 ரூபா. 20 ரூபாயில் ராதாக்காவை பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் பஸ்ஸில் ஒன்றுன்னா 100 ரூபாய் ஆயிரும். என் மகனுக்கு வேறு டிக்கெட்டு பஸ்ஸில். ட்ரெயினில் என் மகனுக்கு கிடையாது, பாப்பாக்குங்க டிக்கெட்டு கிடையாது. பஸ்ஸில் ஒன்றுனா என் மகனுக்கு 1/2 டிக்கெட் போடுவாங்க. அவனுக்கு போக வர 60 ரூபா. உங்காமல் திங்காமல் 200 ரூபா செலவாகும். மிச்சப்படுத்தி விட்டேன். ஆமாம், மிச்சப்படுத்தி. அதே மாதிரி நம்ம சுவிட்சர்லாந்து அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, கோயிலில் இந்த வயசானவங்க உட்காந்துருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சாப்பாடு ஒரு 2-3 நாளில் போய் கொடுத்துருவோம் அதையும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை. சாப்பாடு கொடுக்கும்போது வேலை இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அப்போ கையில் பணம் இல்லை, நம்ம வீட்டு வேலை நடக்காமல் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தானே லோன் வந்துருச்சு. இப்போ வீட்டு வேலை மறுபடியும் நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் பிஸி ஆகிட்டார். ஒரு 2-3 நாளில் ஃப்ரீ ஆகிட்டாருன்னா நாங்கள் கோயில் குளத்தில் போய் அந்த வயசானவங்களுக்கு சாப்பாடு படு பிரசாதம் மாதிரி கொடுத்துட்டு வருவோம். அதை அவங்க தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பிச்சு கொடுக்குவா, இதில் என்ன இருக்குது பிச்சு கொடுக்க? அதனால் அந்த அக்கா சார்பில் பிரசாதம். நம்ம பாப்பா பிறந்த நாளைக்கு, தர்சிகா பிறந்த நாளைக்கு வந்து நம்மளே கொடுக்க போகிறோம். நம்மளால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது ஒரு 50 பேருக்கோ 60 பேருக்கோ கொடுக்குறேன் சாப்பாடு. சரிங்களா? அது என்ன சாப்பாடுங்கிறத அப்போ நம்ம சுச்சுவேஷன் பொறுத்து கொடுத்துக்குருவோம். இதுதான் இன்றைக்கி விளக்கம். அதனால் முடிஞ்சளவு எக்ஸ்பிரஸ்லேயும் காசு அதிகமாக இருக்கும். முடிஞ்சளவு லோக்கல் ட்ரெயினை பயன்படுத்துங்க. நேரங்கள் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கலாம், ஆனால் நம்ம காசை மிச்சப்படுத்தலாம். ஓகே, டாட்டா பாய்.